முதலாவது நாங்கள் துஆ கேட்கும் பொழுது எந்த துஆவை கேட்கிறோமோ அதிலே உறுதி இருக்க வேண்டும். சந்தேகத்தின் அடிப்படையில் பொடுப்போக்காக நாங்கள் துஆவை கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்திலே நீங்கள் துஆ கேளுங்கள். வஅலமு சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின். பராமுகமாக மறதியாக கேட்கக்கூடிய உள்ளத்துடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி என்றால் ஒரு அடியார் கையேந்தி துஆ கேட்கிறார், வாய் மட்டும் அசைகிறது, வாய் மட்டும் தேவையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது, ஆனால் உள்ளம் வேற ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கிறது. சிலர் துஆ கேட்கும் பொழுது தாடியை பிடித்துக்கொண்டு பராமுகமான நிலையிலே பொடுப்போக்காக துஆ கேட்பார்கள். இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். துஆ கேட்கும் பொழுது மன ஓர்மை, கான்சென்ட்ரேட் என்பது இருக்க வேண்டும். நாம் எப்படி கையை ஏந்தி அல்லாஹ்வை முன்னோக்கிறோமோ இதே போல எங்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். இப்படி முன்னோக்கி நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வான் என்ற எண்ணத்திலே உறுதியுடன் கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான்.